இந்த வாரம் வர 21 அன்னைக்கு 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக லேர்னிங் சாட்டர்டேல காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஸ்ட்ராட்டஜி சீரீஸ்ல ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் இன்வெஸ்டிங். இதுல ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட பெஸ்டான ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன இதை பத்திலாம் பேசுறாங்க. அடுத்து 11 மணிக்கு ஐடி இண்டஸ்ட்ரியோட அவுட்லுக், நேவிகேட்டிங் த நார்மல். அண்ட் இந்த வெபினார்ல ஐடி செக்டார்ஸோட கரண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட growth இன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதுலாம் பத்தி பேசுறாங்க. அதை தொடர்ந்து 12 மணிக்கு ரீவைண்ட் சீரீஸ்ல லுக்கிங் பேக் அட் 2024, இங்க ஓவர்வியூ ஆஃப் 2024 மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன இப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அதே 12 மணிக்கு கார்பரேட் இந்தியா Q2 ரிசல்ட் அப்டேட் தமிழ்ல நடக்குது. இந்த வெபினார்ல கீ ஹைலைட்ஸ் ஆஃப் கார்பரேட் ரிசல்ட்ஸ் பத்தியும், எக்கனாமியோட எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ், பொட்டன்ஷியல் growth ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் பேசுறாங்க. மறந்துடாதீங்க, கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்திய சந்தையில் அமெரிக்க தாக்கம். பொதுவா எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டோட க்ளோஸா கப்புள் ஆகியிருக்கும். யூஎஸ் மார்க்கெட் கூடுனா எமர்ஜிங் மார்க்கெட் கூடும், யூஎஸ் மார்க்கெட் இறங்கினா எமர்ஜிங் மார்க்கெட் இறங்கும். அந்த வகையில் இந்தியா எப்பவுமே யூஎஸ் மார்க்கெட்டோடு தொடர்புள்ள ஒரு சந்தை தான். பட் சில நேரங்களில் யூஎஸ் மார்க்கெட்லேருந்து நாம இந்த இருக்கக்கூடிய தொடர்பிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம டீகப்ளிங் அப்படின்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்தியன் மார்க்கெட் இஸ் கப்புள்ட் வித் குளோபல் மார்க்கெட். எப்பயாவது ஒரு டைம்ல இந்தியா டீகப்புள் ஆகலாம். இப்ப இந்த டீகப்புள் ஆகும்போது சில நேரங்கள்ல அந்த மார்க்கெட் கீழே போனாலும், யூஎஸ் மார்க்கெட் கீழே போனா கூட இந்தியன் மார்க்கெட் ஒரே இடத்துல இருக்கலாம் அல்லது மேல கூட போக வாய்ப்பு இருக்கு. மாறாக யூஎஸ் மார்க்கெட் மேல போகும்போது நம்ம மார்க்கெட் மேல போகாம அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம மார்க்கெட் தொடர்ந்து கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ட்ரம்ப் வந்தார் அதிபராக, அதுக்கப்புறம் ஸ்பெக்டாகுலரா ஒரு ரேலியை நம்ம யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம். டெஸ்லால 70% வரைக்கும் மேல போச்சு. பிட்காயினை பத்தி சொல்லவே வேணாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய பேர் நிறைய பணத்தை ட்ரம்ப் வெற்றிக்கு பின் சம்பாதிக்க முடிஞ்சது. பட் அந்த வாய்ப்பு இந்தியாவில் இருந்துதான்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட்ல இருந்து டீகப்புள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் இதை நம்ம ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமானா உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கு இப்போலேருந்து அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் வரைக்கும். ஏன்னா அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் டெக்னிக்கலா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வரணும். பட் ரொம்ப குறைவான கம்பெனிகள் தான் 15ஆம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. 15 தேதிக்கு அப்புறம் தான் முக்காவாசி கம்பெனிஸ் ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய கம்பெனி, பெருவாரியான கம்பெனிஸ் பிப்ரவரி 2வது வாரத்துல, பிப்ரவரி 15க்கு முன்னாடி தான் கொடுக்க போறாங்க. இடையில பிப்ரவரி 1ஆம் தேதி நமக்கு இந்தியன் பட்ஜெட் வரப்போகுது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கும் நாள் ஜனவரி 20 வாக்கில் வரப்போகுது. ஸோ நிறைய நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை கடந்து தொடர்ந்து ஒரு டேட்டா ரிலீஸ் கேலண்டர் ஒன்று இருக்கு. ஒரு நாளும் ஒரு டேட்டா வரும். இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். அப்புறம் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி வீதங்களை கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களான்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ நேற்று ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை 25 புள்ளிகள் குறைச்சிருக்காங்க, 0.25% குறைச்சிருக்காங்க. பட் அது இல்லை செய்தி. 2025 எத்தனை வாட்டி ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்? அவங்க எப்படி நம்ம அந்த எதிர்பார்ப்பை உருவாக்க வச்சிருந்தாங்க? 4 வாட்டி குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து ஃபெடரல் ரிசர்வ் காஷியஸா மாறி ஃபெடரல் ரிசர்வ் கவர்னர் பவல் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வருஷம் 2 வாட்டி குறைச்சாலே பெருசு அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அமெரிக்கா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இன்னமும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது. பணவீக்கத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னா வட்டி வீதத்தை குறைக்க கூடாது. வட்டி வீதத்தை குறைச்சாக்கா பணவீக்கம் மறுபடியும் தலை தூக்கிவிடும், கூடிவிடும். அப்போ பணவீக்கத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் தாக்கம் எங்க தெரியும்? ஏற்கனவே அமெரிக்கால ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு ரொம்ப குறைவு. எல்லாரும் வருங்காலத்துல சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நிகழ்காலத்துல வாங்கி செலவு பண்ணிட்டாங்க கோவிடுக்கு அப்புறம்.
அதுக்கப்புறம் அமெரிக்காவில் என்ன நடந்ததுன்னா வங்கிகள் வந்து வட்டியை வந்து கிட்டத்தட்ட 0.5 இருந்து 7-8% வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற வட்டி அமெரிக்காலே நிறைய பேருக்கு இருந்ததுன்னா பார்த்துங்களேன். அப்போ அந்த வட்டி கட்டுறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. அந்த வட்டியை கட்டினாக்கா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் இப்போதைய நிலவரம். இது தவிர வீட்டு கடன்லயும் அவங்களுக்கு வந்து வட்டி கண்ணாபின்னான்னு கூடி போச்சு. ஸோ எல்லா பக்கமும் இன்னைக்கு அமெரிக்க நுகர்வு ரொம்பவே ஸ்குவீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஸ்குவீஸ்ல இருந்து விடுவிச்சாதான் அமெரிக்கால நுகர்வு மறுபடியும் தலை தூக்கும். அப்படி அதை செய்யணும்னா நீங்க வட்டியை குறைக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா வட்டியை குறைக்கிறதுல வேற சிக்கல்கள் நிறைய இருக்கிறதுனால அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் நாங்க வந்து சொன்ன அளவுக்கு குறைக்க மாட்டோம், அதுல பாதி குறைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப நுகர்வு எப்படி மறுபடியும் திரும்பி யூஎஸ்ல பழைய லெவலுக்கு வருவது கஷ்டம். ஸோ போஸ்ட் கோவிட் வந்த ஒரு நுகர்வு அலை கிட்டத்தட்ட அடிச்சு ஓஞ்சி இப்ப வந்து ரொம்ப சாதாரண அலையா வந்துகிட்டு இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து மீள்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வர்ற கமெண்ட்ரி, இன்னைக்கு வர்ற நெரேட்டிவை பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அமெரிக்க நுகர்வு இவ்வளவு அழுத்தத்தில் இருக்கும்போது நமக்கு வேற ஒரு வகையான பாதிப்பு இருக்கு. நம்முடைய நுகர்வு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது இல்லையா? உதாரணத்துக்கு இந்தியால இருந்து இந்த பெட் லினன் முக்கியமானது நிறைய போகுது. டெக்ஸ்டைல்ஸ், ஹொசேரி ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஎஸ்க்கு போகுது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்க்கு போகுது நுகர்வுக்கு. இந்தியாவிலேருந்து உணவுப் பொருட்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு நிறைய போகுது. இப்போ இதுலலாம் நுகர்வு குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்கு வாங்கணும் அப்புறம் வாங்கலாம்னு நினைச்சாங்கன்னா ஏற்கனவே அங்கே எக்கச்சக்க ஸ்டாக்கு கடையிலலாம் உட்காந்துட்டு இருக்கு. புதுசாக ஆர்டர்ஸே கொடுக்க மாட்டாங்க அல்லது தள்ளி போட்டுருவாங்க. இந்த நெரேட்டிவ் வரக்கூடாது அல்லது இந்த நெரேட்டிவ்க்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் தான் இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பங்களாதேஷ்க்கு வர ஆர்டர்லாம் எடுத்து நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் எதுவும் கிரவுண்ட்ல பெருசா நடந்ததா தெரியல. பங்களாதேஷுக்கு மாற்றாக இன்னொரு சப்ளையர் வேணும்னு வேணா நினைக்கலாமே ஒழிய அப்படியே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நமக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, காஸ்ட் எஃபிஷியன்சியும் கிடையாது. ஸோ நுகர்வு அமெரிக்காவில் பாதிக்கப்படும் போது இந்தியாவிலையும் அந்த நுகர்வின் பிரதிபலிப்பு வரும். ஏன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய பிசினஸுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி வாய்ப்புகள் குறைந்துவிடும், போட்டி சூழல் இங்க அதிகரிச்சிடும். ஸோ இது யூஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். எதுக்காக போய் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க அமெரிக்காலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு. ட்ரம்ப்பும் அந்த வகையான ஒரு எண்ணத்துல தான் இருக்கார். ஸோ அவர் என்ன சொல்றாரு, நீ இங்க வந்து $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூப்பிடுறாரு. இங்க இருந்து கூட 2-3 பேர் போயிருக்காங்க யூஎஸ்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு. குறிப்பிட்டு சொன்னா அதானி குழுமத்தை சொல்றோம். ஸோ என்ன இன்னைக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் திங்க் பண்றாங்கன்னா, பிர்லா, அதானி போன்றவர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாக்க நமக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ யூஎஸ்க்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணும்போது இங்க இருந்து அப்ப இந்தியாவில் பண்ணக்கூடிய ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க குறைக்க தானே போறாங்க. ஸோ அதனால ஒரு தாக்கமும் நம்ம ஊர்ல வரும். பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யூஎஸ் மார்க்கெட் ஏறும்போது நம்ம மார்க்கெட் ஏறல, யூஎஸ் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம மார்க்கெட் இறங்குது. இன்ஃபேக்ட் யூஎஸ் மார்க்கெட் ஏறும்போது கூட சில நாட்கள் நம்ம மார்க்கெட் குறைஞ்சிட்டு வந்தது, ஆனா இறங்கும் போது இன்னும் அதிகம் குறையுது. ஸோ மார்க்கெட் இன்றைய சூழ்நிலையில யூஎஸ் கிட்ட இருந்து டீகப்பிள் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி டீகப்பிள் ஆன மார்க்கெட்ல நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அவசரப்பட்டு பங்குகளை வாங்குறதுங்கிற பழக்கத்தை கடைபிடிக்க கூடாது. ரொம்ப நிதானமா, ரொம்ப ஸ்லோவா தான் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வாங்கி சேர்க்கணும். அப்படி மெதுவா வாங்கி சேர்த்தா மட்டும்தான் நமக்கு சரியான காஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் அவசரப்பட்டு வாங்கிடுவீங்க, பட் அது சரியான விலையில இருக்காது, லாபத்தை உருவாக்கி கொடுக்காது. ஸோ லாபத்தை உருவாக்கணும்னாக்கா நமக்குள்ள எக்கச்சக்கமான பொறுமையை உருவாக்கிக்கணும். அந்த பொறுமை நமக்கு காத்திருக்கும் சக்தியை கொடுக்க வேண்டும். அந்த காத்திருக்கும் சக்தி பங்குகளை சரியான விலையில் வாங்க நமக்கு வழிகாட்ட வேண்டும். சரியான விலையில நம்ம வாங்கக்கூடிய பங்குகளை சரியான அளவு நம்ம வாங்கி சேர்த்தோம்னாக்கா அப்ப சரியான சைஸ் பொசிஷன் நமக்கு போர்ட்ஃபோலியோல கிடைச்சிடும். இதெல்லாம் கிடைச்சிருச்சுனாக்கா மார்க்கெட் நமக்கு வருங்காலத்துல நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் அவசரப்படுறோம். ஒரு நாள் மார்க்கெட் இருந்தாலே இருக்கிற காசெல்லாம் போட்டுருந்தோம்னு நினைக்கிறோம். எந்த வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஆர்வ மிகையில சின்ன சின்ன வாய்ப்புகள்ல நிறைய பணத்தை போட்டுறோம். அப்புறம் பெரிய வாய்ப்புகள் வரும்போது நம்மகிட்ட பணம் இல்லாம போயிருது. இதெல்லாம் தான் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் யோசிக்கணும். இதுலலாம் இன்வெஸ்டர்ஸ் கவனம் செலுத்தினாக்கா அவங்களுடைய முதலீட்டு பயணம் இன்னும் சீராக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.
மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியா விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கேள்விகளை நீங்க அந்த ஹெல்ப்லைன் மூலமா எங்க கிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம்.